சிந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வேலை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்ல. பாதி பொருள் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு சிந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. அவள் எப்படியும் பண்ண முடியாது, திணறிட்டு இருக்கா, கண்டிப்பாக இதில் ஜெயிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து மகாவும் அவர் தம்பியும் பார்த்துட்டு இருக்காங்க சிந்துவை. இங்கே சிந்து வந்து தவிச்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. என்னாச்சு சிந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு சிவா. இங்கே என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக கேஸும் வந்து கீழே இருக்க அந்த கேஸ் ஒயரே வந்து கட் பண்ணி விட்டுறாரு அவங்க தம்பி. அதனால் கேஸும் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ, கேஸும் கீழே ஒர்க் ஆகலையே, ஸ்டவ்வும் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சிந்து. ஏற்கனவே பொருள் எதுவுமே இல்லை கேஸும் தீர்ந்து போச்சு. இப்போ நான் இந்த விஷயத்தை எப்படி நல்லா கிட்ட சொல்ல முடியும்? எல்லோரும் வந்து எப்படிங்க நடந்து சொல்லிட்டு பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுமே, அப்போ எனக்கு டைமே இருக்காது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ரொம்ப யோசனையாக இருக்காங்க. வேறு வழியே கிடையாது, ஏதாவது ஒன்று யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளையே வச்சு வேறு ஏதாவது ஒரு டிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எதுவும் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாருமே என்னென்னமோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து அழகாக சூப்பராக அடுக்கி வச்சுறாங்க. ஆனால் சிந்து வந்து வேறு வழி இல்லாமல் சின்ன பொருளெல்லாம் வந்து வச்சு ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணி எடுத்து வந்து வைக்கிறாங்க. இங்கே எல்லாரோடதையும் ஒன்று வரிசையாக சாப்பிட்டுட்டே வந்தவங்க சிந்துவோடதையும் சாப்பிட்றாங்க. பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிந்து எல்லாக்கிட்டையுமே பேசிட்டு சிந்து கிட்டே கேட்குறாங்க, என்னம்மா இது செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு. சாரி என் கேஸ் ஒயர் வந்து கட்டாக இருக்குது, அதனால் என்னால் சமைக்க முடியல, அதனால் நான் வந்து நெருப்பு இல்லாமையே வந்து சமையல் வந்து பண்ணியிருக்கேன் சார், அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சாப்பாடும் நெருப்பு இல்லாமல் பண்ணது தான். நான் அதே மாதிரி வந்து அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் நெருப்பு இல்லாமல் பண்ணது தான். பாதி தான் நான் கொஞ்சம் வந்து சமைச்சேன், மீதி என்னால் கேஸ் இல்லாமல் சமைக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சரி ரிசல்ட் கொஞ்சம் நேரத்தில் அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே சமைச்சாவே சாப்பிட முடியாது, இல்லை சிந்து கிட்ட வந்து கேஸ் கூட இல்லையா, என்னத்தை அவள் சமைச்சிருக்க போகிறா, ஏன்டா கேஸ் வேறு நீ தான் கட்டணும், ஆமாம் நான் தான் கேஸ் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி வச்சேன் அப்படின்னோடனே சூப்பர் வேலை பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க மகா. அடுத்து வந்து பாவம் சிந்து கேஸ் கூட இல்லாமல் இப்படி சமைச்சாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு சிவா மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து ஆறுமுகம் வந்து பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்களோ தெரியல, கேஸ் வேறு இல்லையாமே அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என் அக்கா பற்றி உங்களுக்கு தெரியாது, அவள் எதுவுமே இல்லைனாலும் சமைக்கக்கூடிய ஆள், என்ன சொல்கிற நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் சிந்துவை பற்றி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண்டிப்பாக இந்த போட்டியில் சிந்து தான் ஜெயிப்பா, அது எப்படி ஜெயிக்க முடியும், அவங்க தான் எதுவுமே சமைக்கலையே அப்படின்னோடனே சமைச்சாலா என்னான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க பைரவி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இப்படி இருந்தது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது, யாருங்க முதல்ல வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் சிந்துவை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவள் தான் சரியாகவே சமைக்கலையே, அவளை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லா டிஷ்ஷோட அவங்க டிஷ் தான் ரொம்ப நல்லா இருந்தது, திடீர்னு கேஸ் சேர்ந்து போகும், திடீர்னு ஏதாவது பிரச்சனையாகும், ஆனால் அந்த டைமில் கூட எல்லாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டல்ன்றதால ரொம்ப முதலுதவி ஃபஸ்ட்டு வேணும், அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது, ஏன்னா அந்த டைமில் கூட கேஸ்னால் கூட அவங்க ஏதாவது ஒன்று சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அதனால் இவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சரிங்க நீங்கள் சொல்கிறபடியே நான் வந்து தேர்ந்தெடுத்துறேன், உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது சாப்பாடு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அன்னபூர்ணியும் வந்து சிந்துவை தேர்ந்தெடுத்துறாங்க. இதனால செம்ம கடுப்பாகிறாங்க மகா. எல்லாருமே அவங்களை கங்க்ராட்ஸ் பண்ணிடுறாங்க. அன்னபூர்ணி பார்த்துட்டு, நான் இப்படி கொடுத்ததால நான் ஒன்று சேர்த்துக்கினேன்னு என்னெல்லாம் கிடையாது, நான் ஹாஸ்பிட்டலுக்காக நேர்மையான முறையில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லோரும் போனோன்னு மகா வராங்க. என்ன ஜெயிச்சிட்டோன்னு ஓவராக பண்ணிகிட்டு இருக்கியா, எவ்வளோ நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் நீ வேலை செய்கிற நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்துட்டேன் நீங்கள் பேசுறதுக்கெல்லாம், ஆனால் இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க, நான் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன், அதுவும் டாக்டரோட தான் மட்டும்தான் இருப்பேன், டாக்டர் கூட நான் வேலை செய்கிறத உங்களால் யாராலையும் தடுக்கவே முடியாது பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பயங்கரமாக மகா டென்ஷன் ஆகிடுறாங்க. அவ்வளோ திமிராடி உனக்கு, நான் வந்து உன்னை விட மாட்டேன்டி அப்படின்றாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்னா இவ்வளோ நேரத்துக்கு எனக்கு யாருன்னு சந்தேகம் வரல, ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என் வந்து எனக்கு கேஸ் ஒர்க் ஆகாமல் இருந்ததுக்கும் அதே டைமில் எனக்கு வந்து எல்லாமே வந்து பிரச்சனை ஆனதுக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாடி நான் தாண்டி காரணம், இது மட்டும் கிடையாதுடி, இதுக்கப்புறம் நீ நல்லபடி இங்கே சாப்பாடு செஞ்சு நல்லபடி பொழப்பு நடத்துவியன்னு நானும் பார்க்குறேன்டி, அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. டென்ஷனாக வராங்க மகா.